ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உத்திரை நட்சத்திரத்தில் 9 கிரகங்கள் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது சூரியனுடைய நட்சத்திரம். அடுத்தது உத்திர நட்சத்திரத்தோட ஒரு பாதம் மட்டும் சிம்ம ராசியில் இருக்கும், மீதி 3 பாதங்கள் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கும். இந்த இடத்துல உத்திர நட்சத்திரம், அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனோட வீட்டிலே இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு தானே. அப்படி பார்க்கும்போது உத்திர நட்சத்திரத்தோட ஒரு பாதம் அங்கே இருந்தால் கூட அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இது கன்னி ராசியாக இருந்தாலும் சரி அல்லது சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே பார்த்திங்கன்னா அவர்கள் 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வீரத்துக்கு வீரமானவர்களாகவும் இருப்பாங்க, கலை நேர்த்தி உடையவர்களாகவும் இருப்பாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக சில புராண கதாபாத்திரங்களை சொல்லிக்கிட்டு வருவாங்க. அதை நம்ம ஒரு குறியீடாக எடுத்துக்குவோம். அர்ஜுனன் இருக்கான் இல்லையா, வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவன் தான் அர்ஜுனன். அவனுக்கு ஈக்குவலான வில் வித்தேர் யாரும் கிடையாது அந்த காலத்தில் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்படுது இல்லையா. அது புராண கதைகளை நம்ம வச்சு பார்ப்போம். அவனுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான இசை அமைப்பாளர். அவன் வீணையை கூட அழகாக வாசிப்பான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது ஆயுதங்களையும் கையாள தெரிந்தவர்களாக இருப்பாங்க, இசைக்கருவிகளையும் கையாள தெரிந்தவர்களாக இருப்பாங்கல்ல. ஒரு பக்கம் வேடன், இன்னொரு பக்கம் மான் அப்படிங்கிற மாதிரி இந்த உத்திர நட்சத்திரம் அதாவது வாளையும் ஏந்தும் இசைக்கருவியையும் ஏந்துங்கிற மாதிரி 2 திறமைகளும் அவர்கள்ட்ட ரொம்ப அடங்கியிருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பொதுவான பலன் தான். இதில் பெரும்பாலானவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவங்க உறுதியாக நிற்பாங்க. மனசெல்லாம் அடிக்கடி மாற்றலாம் மாட்டாங்க. ரொம்ப அதாவது ஒருத்தவங்களை அவங்க நெருங்கிறது கஷ்டம், நெருங்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக கூடவே இருப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்காது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, அதாவது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் இருந்தால் கூட வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ தெரிஞ்சவங்களோ வாக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கூடுமான வரைக்கும் அதை ஒட்டி நிற்கணும், அதை விட்டு நழுவி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தாங்களே பார்த்திங்கன்னா, அவங்க என்ன தான் கம்பீரமாக இருந்தாலும் வீரம் இருந்தால் கூட இந்த வீட்டு வாடகைலாம் வசூல் பண்ணுற பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா, சரி நீ அடுத்த மாதம் கொடு அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அடுத்த மாதம் கொடுக்காமல் ஏமாற்றினா கூட சரி கஷ்டப்படாத, காசு வர்றப்ப கொடு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் உத்திர நட்சத்திரத்தோட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவர்களுடைய சொத்துக்களை கூட அவங்க முழுமையாக அனுபவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் உண்டான்னு தெரியல, ஆனால் ஒரு சிலருக்கு இது சரியாக பொருந்தி தான் வருது. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பல பேர் பார்த்திங்கன்னா கிராமங்களில் பார்த்திங்கன்னா இவங்களாம் படித்து கிடிச்சிட்டு வெளியூர் வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை யாரோ அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க போய் உரிமையாக கூட அதை முதல்ல கூட நான் விற்றுட்டு போய் இன்னொரு ஊரில் போகிறேன்னு பார்க்க மாட்டாங்க. சரி நம்ம பிறந்துட்டோம், நம்ம ஊரில் நமக்குன்னு ஒரு சொத்து இருக்கட்டும் அப்படிம்பாங்களே. இதை யார் அனுபவிச்சுருந்தா கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த குத்தகை பணம் கூட சில பேர் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிலேருந்து வசூல் பண்ணுறது, ரிட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அதே போல் வீட்டு வாடகை வசூல் பண்ணுறதும் ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறது அவங்க அதை பெருசாகவும் எடுக்க மாட்டாங்க, இறக்கப்பட்டு சில விஷயங்களை விட்டுடுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க, சில பேர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிற குணம் அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத. இது பொதுவான குணம் உத்திர நட்சத்திரத்துக்கு. கடன் இவங்க யார்ட்டையாவது கொடுத்தா கூட கழுத்தை பிடிச்சிட்டு உடனே பணத்தை வை அப்படிங்கிற மாதிரி வசூல் பண்ண மாட்டாங்க. இந்த கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் இருக்கா எனக்கு இல்லையே அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. இதெல்லாம் பெரும்பாலான இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு உரிய குணமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது உத்திர நட்சத்திரத்திலேயே சூரியன் இருந்தால் அவர்கள் வீரம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க. இந்த சாகசமான விளையாட்டுகளில் தன்னை அதிகப்படுத்திக்குவாங்க. அதாவது உயிரை வச்சு பணையம் வச்சு போராடுறதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி ரொம்ப அற்புதமான கலாரசிகர்களாக இருப்பாங்க. என்னடா இவ்வளோ அழகாக கம்பு சுற்றுறாங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பாகவதர் பாட்னர்னா இப்படி உட்காந்து கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறோம்ல. இந்த 2 கேரக்டர்களும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இது உத்திர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் இருக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் எவ்வளோ பேர் வந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய கம்பீரம் அது அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் உத்திர நட்சத்திரத்தோட முக்கியமான பார்ட்டு. உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் எந்த அளவுக்கு கம்பீரம் இருக்கோ அந்த அளவுக்கு அடுத்தவர்கள் மேலே இறக்கப்படக்கூடிய சுபாவம் இருக்கும்பாங்க. அதாவது இது எப்படி எடுத்துக்கணுன்னா,
ஒரு தந்தையை கண்டாங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தில் வந்து பொதுவாக இப்போ உள்ள நம்ம பெருசாக எடுக்க முடியாது. ஒரு குடும்பத் தலைவர் தந்தையை எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா? அது மாதிரி வந்து மரியாதை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. யாராவது வந்து இவர்களோட போராடணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர்கள் வந்து கிட்டத்தட்ட சிங்கமாவோ புலியாவோ மாறிடுவாங்க. இவங்கள்ட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம்னா கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய கேரக்டராக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும். என்ன தான் கோவத்தில் அடிச்சிட்டா கூட கொஞ்ச நேரம் கழித்து போய் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் பார்த்து ஐயோ அடிச்சிட்டோமே மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சாரி சொல்லிவிட்டு அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது வந்து உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் 100% பொதுவாக பொருந்தும். அடுத்தது வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, அந்த எமோஷனலாக இருப்பாங்க. ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டாங்கன்னா அந்த பாசத்தை வந்து அதை விட்டு மீண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். அப்படி மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்து அதை நினச்சி பார்த்தோம் ரொம்ப நாள் வரைக்கும் மனசளவில் கஷ்டப்படுவாங்க. நான் எவ்வளோலாம் அன்பாக இருந்தேன், நீ எப்படி ஒரே வார்த்தையில் என்ன இப்படி சொல்லிட்டே அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அவருடைய குணமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால், இப்போ வந்து உத்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த கசாப்பு கடைகள் இருக்கும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கசாப்பு கடைகள்ங்கிறது சிக்கன் சென்டர் அந்த மாதிரி மட்டன் கடைகள் இதெல்லாம் நிறையா இருக்கும். அதே சமயங்களில் இன்னொரு பக்கம் அதாவது சொல்லுவாங்க இந்த கறியை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து இதை ஒரு மாதிரி அந்த இது வந்துட்டுருக்கோம்ல, நம்ம எல்லாம் சிக்கன் கடை எல்லாமே என்ன நினச்சிட்ருப்போம், இது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் கன்னி ராசியில் அல்லது உத்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோழி முட்டை கடையோ சிக்கன் கடையோ, அதாவது அவங்களுடைய ஜாதகப்படி அதுவும் ஒரு முக்கியமான அமைப்பு. இது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் வேர் ஹவுஸ்னு சொல்லுவாங்கள்ல, குடோன், அதாவது எந்த பொருளாவது அவங்களுடைய ஸ்டாக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டீலர்ஷிப் வச்சுருப்பாங்க, இல்லை வந்து அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க வந்து மூட்டைகள் அடுக்கி வச்சுருக்கக்கூடிய குடோன் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் புதன் இருந்தால், உத்திர நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் பொதுவாக வந்து புதனை வந்து கணக்கன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல புதன் இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கணக்கருக்கு, அதாவது கணக்கர் ஒரு பக்கம் இருந்தால் கூட அக்கௌண்ட்ஸ் மேனேஜர்னு எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தன்மை வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து கன்னி வந்து புதனோட உச்ச வீடு. என்ன தான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை கணக்காயர்னு சொல்கிற மாதிரி எங்கே கணக்கு வழக்கு பார்த்தாலும் யாருக்கு ஆலோசனை சொன்னாலும் எந்த தரப்புகளை வந்து ரெண்டு பக்கம் இணைச்சி வச்சாலும் அது எல்லாமே சொசைட்டியில் ஹை லெவலில் உள்ளவர்களோட தொடர்பாகவே இருக்குங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அதே போல் பெரிய மனிதர்களுக்கெல்லாம் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் வெளியிலலாம் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் என்ன இவ்வளோ பெரிய மனுஷன் இதை வந்து நம்மகிட்ட சொன்னால் நடந்திருக்குமே, இது எதுக்கு அப்படின்லாம் யோசிப்பாங்கள்ல. அவங்க வந்து தன்னுடைய பிரச்சனை பெரிய அளவுக்கு கீழே யாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கள்ல. அந்த மாதிரி பிரச்சனைகளை முடித்து கொடுத்துருவங்கள, அதாவது பெரிய இடத்து பிரச்சனைகளை முடித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் குரு இருந்தால், உத்திர நட்சத்திரத்தில் குரு இருந்தால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவர்களும் பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களாக இருப்பார்கள். அதாவது இவர்கள் வந்து டாப் லெவலில் நல்ல ஸ்காலராக இருப்பாங்க. அதே ஸ்காலராக இருக்காங்கன்னா அவங்களே இப்போ எனக்கு நல்லா படிச்சிருக்கேன்னாலும் நான் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கலாம்னா எனக்கான பள்ளிக்கூடத்தை நான் கட்டிக்க முடியாது இல்லையா? அப்போ ஒரு கல்வி நிறுவனத்தை கட்டுறவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அதில் ஒரு முக்கியமான பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை வந்து அழகாக ரன் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்கல்ல. அதாவது அடுத்தவர்களுக்காக நல்ல ஆலோசனைகள் வழங்கி அந்த ஆலோசனையை செயல்படுத்துகிற இடத்துக்கு தலைமை பொறுப்பேற்று செய்கிறாங்க பாருங்கள். இது வந்து சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் நடக்கும். பெரிய ஆலோசனைகளுக்கும் அல்லது பெரிய ப்ராஜெக்டுகளை அதை நல்ல மாதிரியான செய்து முடிப்பதற்கு ஆலோசனை வழங்குபவர்களாகவும் அதை திறம்பட செயல்படுத்துபவர்களும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் குரு இருப்பவர்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நடந்துக்குவாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால், உத்திர நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் பார்த்திங்கன்னா இது சிம்மத்தில் இருந்தால் ஒரு மாதிரி பலனை கொடுக்கும், கன்னியில் இருந்தால் ஒரு மாதிரி பலனை கொடுக்கும். பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்புன்னா கூட பல வகையில் வந்து அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா சிம்ம ராசியில் இருந்தாலும் பகை வீடாகிடும், கன்னி ராசியில் இருந்தாலும் சுக்கிரன் வந்து நீச்ச வீடாகிடும் இல்லையா? அதனால் இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உடல் பயிற்சி, உடலை அழகாக வச்சுக்கிறது, அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறது, இந்த கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இப்போ சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து எனக்கு 1,00,000 கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து 2,00,000 திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்காமல் என்ன பண்ணுவாங்க, இப்படி இறங்கிடுவாங்க. அதாவது இவங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய சில ஆசைகள் வந்து இவர்களுக்கான நஷ்டத்தை வழிவகுத்துரும். இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, பேராசை பெருநஷ்டம்ங்கிறாங்கல்ல, பேராசைன்னு கூட சொல்ல முடியாது. அடுத்தவர்கள் வந்து ஒரு ஆசையை தூண்டுனாங்கன்னா அவங்க சீக்கிரமாக பலியாகிடுவாங்கங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உத்திர நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறவர்கள் வந்து அடுத்தவர்கள்ட்ட சீக்கிரம் ஏமாறாமல் இருக்கணும். அது எப்படி ஏமாற்றுவாங்கன்னா, இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர், இதை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்பாங்க. அப்போ ரொம்ப முக்கியமான ஆள் நம்பி ஏமாறுறவர்களாக இருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயம் செய்தாலும் ஒருத்தவங்க நமக்குன்னு சில நம்பிக்கையானவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட சில ஆலோசனைகளை கேட்டு செய்கிறது நல்லதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் சனி இருந்தால், உத்திர நட்சத்திரத்தில் சனி இருந்தால் உடலுக்கு ஈடு கொடுத்து மனம் வந்து வேகமாக இயங்காது, அல்லது மனம் எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுதோ அந்த அளவுக்கு உடல் இயங்காது. 2 பேருக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்க செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக சின்ன சின்ன கோளாறுகள் குறைபாடுகளும் இருக்க தான் செய்யும். அதுவும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் பெயின் உள்ளவர்கள், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள், இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக கொடுக்கும். அதே சமயத்தில் என்ன நோய்கள் வந்தாலும் கூடுமான வரைக்கும் சீக்கிரம் கிளியர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உத்திர நட்சத்திரத்தில் ராகு இருந்தால், அந்த பெரிய பெரிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெரிய இடங்களில் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை முடித்து கொடுக்கணும். அதாவது யாராலையும் முடித்து கொடுக்க முடியாத விஷயங்களை இவர்கள் முடித்து கொடுப்பாங்க. 2வது அளவுக்கு அதிகமான பேராசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இறை போடாமல் பார்த்துக்கணும். அப்படி தூண்டப்படக்கூடிய பேராசைகள் வந்து பல நேரங்களில் நமக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுருங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கணும். மேக்சிமம் பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சொசைட்டியில் உள்ள டாப் லெவலோட தான் இவங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப மந்திரிகள் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அவங்களோட நிலைகளுக்கு ஏற்ப அவங்கள விட உயர்வானவர்களோட அதிக பழக்க வழக்கங்களை இவங்க வச்சுருப்பாங்கங்கிறது தான் இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் கேது இருந்தால், உத்திர நட்சத்திரத்தில் கேது இருந்தால் இவர்களும் பார்த்திங்கன்னா நல்ல நுணுக்கமான ஆலோசனைகளை சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு 10 பாயிண்ட் எடுத்து ஒரு இடத்துல போய் நம்ம சொல்கிறத விட இந்த 10 பாயிண்ட் இந்த இடத்துக்கு அவசியம் இல்லை, இந்த 2 பாயிண்ட் மட்டும் இதுக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு இந்த சாய்ஸில் தேர்ந்தெடுக்கிறதும்பாங்க. ஒரு 10 விஷயங்கள் இப்போ முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்க போனோம்னா முக்கியமாக நமக்கு இப்போ என்ன தீர்மானிக்கணுமோ அதை வந்து டாப்பில் 2-3 பாயிண்டில் எடுத்துடணும். இதை வந்து யார் சரியாக செய்வாங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் எழுதுவாங்க, அதில் அவசியமான பாயிண்ட் பின்னாடி வந்துருக்கும், அது பார்வையிலே படாது இல்லையா. ஸோ அது மாதிரி 10 பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த 10 பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனைகள் எத்தனை, உடனடியான தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன, இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை அதை வந்து கரெக்டாக கிளாரிஃபை பண்ணி யோசித்து நுணுக்கமாக முடிவு எடுக்கிறாங்கல்ல, இந்த தன்மை வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து முதலமைச்சர் மட்டுமே நினைக்கக்கூடாது. குடும்ப விஷயங்கள் சாதாரண ஒரு நிலையிலும் பார்த்திங்கன்னா நுணுக்கமான விஷயங்களுக்கெல்லாம் ஆலோசனைகள் செய்தவர்கள் உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுத்து அதை எப்படி செயல்படுத்துன்னு திங்க் பண்ணுறாங்கல்ல, இந்த தன்மை வந்து உத்திர நட்சத்திரத்தில் கேது இருந்தால் அவர்களுக்கு இயல்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உயர் ரக ஆடைகள்லாம் அவங்க போடும்போது அப்பப்போ சின்ன சின்ன கிழிஞ்சு போயிடும். அப்பப்போலாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுது பார்த்திங்களா, உட்காரும்போது அப்போ தான் கரை எடுத்துரும் மேலே, எங்கேயோ போகிற பெயிண்ட்டு நம்ம மேலே விழுந்துரும்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடைகள்லாம் அடிக்கடி அழுக்காகும் அல்லது வந்து கிழிஞ்சு போயிடும், இல்லாட்டி கரை படியும். இது வந்து அந்த தன்மையாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, உத்திர நட்சத்திரத்தோட தன்மை எப்படி இருக்கும், அதில் 9 கிரகங்கள் நிற்கும்போது என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.